நான் ஜனோஜன், சம்பூரின் கடற்கரைச்சேனை கிராமத்தை சேர்ந்தவன். சம்பூரில் அமைய இருக்கின்ற அனல்மின் நிலையத்துக்கு எதிரான போராட்டங்கள், மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ரெண்டாயிரத்தி 6 ஏற்பட்ட யுத்தத்தால் சம்பூர் மற்றும் அதர் அண்மையில் இருக்கிற கிராமத்து மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. அதுக்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு இடங்களில் அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. கடைசியாக கிளிவட்டி முகாமிலையும் கட்டப்பரிச்சான் முகாமிலையும் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. தொடர்ச்சியான போராட்டம், உண்ணாவிரதம், இந்த விஷயங்களால் அவங்கள திருப்பவும் அவர்களுடைய சொந்த நிலத்தில் மீள்குடியேற்றினாங்க. சம்பூரோட முக்கியமான பகுதிகள் மிக அண்மையில் தான் குடியேற்றப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் திருப்பவும் தங்களுடைய சாதாரண வாழ்க்கை முறைக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க. தோட்டங்கள் செய்கிறது, வீடுகள் கட்டுறது, பிள்ளைகள் தாங்க படித்த பள்ளிக்கூடத்தில் திருப்பவும் போய் படிக்கிறது, இப்படி ஒரு சாதாரண நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கே கொள்ள இந்த அனல்மின் நிலைய பிரச்சனை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரடியை தந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இது சந்தோஷபுர கிராமத்தினுடைய எல்லை பகுதி. சம்பூர் அனல்மின் நிலையத்துக்காக அபகரிக்கப்பட்ட நிலங்கள் இதுல இருந்து தான் தொடங்குது. இப்போது ஆரம்ப கட்ட பணிகளான வேலி போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தொடங்கி சம்பூர் கமநல சேவை திணைக்களத்துக்கு அருகாமையில் இந்த இடம் சென்று முடிவடைகிறது. இதுக்காக 505 ஏக்கர் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு. 2011 மேற்கொள்ளப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையில இது மக்களால முழுமையா கைவிடப்பட்ட பகுதி என்று சொல்லி இருக்கிறாங்க. உண்மையாவே அந்த இடம் மக்களுடைய விவசாய நிலங்களும் அவங்க பூர்வீகமா வாழ்ந்த நிலங்களும் ஆகும். கிழக்கு மாகாணத்தின் மூத்த பழங்குடி மக்கள் வாழ்ற ஒரு கிராமமே அந்த பகுதிக்குள்ள உள்ளடங்கி இருக்கு. அந்த பழங்குடி மக்கள்ல ஒருவரான பாண்டியன் அண்ணாட்டை நாங்க கழிச்ச போது அவர் அது தொடர்பான விரிவான விளக்கங்களை எங்களை சொன்னவர். இதுக்குள்ள ஒரு 50 வீட்டுக்கு மேல இருக்கு. சனம் குடியாட்டம் 100க்கு மேல, வீடு மட்டும் 50 வீட்டுக்கு மேல இந்த பகுதியில கட்டட வீடு இருக்கு. காட்டுக்குள்ள காடாக்கி இப்ப எங்களை விடாம காடாக்கி இப்ப நாங்க வெட்டினா ஆமிக்காரனையில இருந்தாக்க விடல, வரவிடல கேம்பொலிமினத்தை பிறகு வரவிட்டாங்க. இப்ப இது கேம்பொலிமின வருவோம்னு சொன்னா அதுக்குள்ள இவங்க எங்களுக்கு இந்த காணி தேவை. சொந்த காணி எப்படி கொடுப்பாமா சொந்த காணி? இப்ப இங்க இருந்ததுக்கு எவ்வளவு கால ஹிஸ்டரி இருக்கு இந்த ஊருக்கு? அந்த வாழ்ந்த எனக்கு 40 வயது. எங்களை அம்மா அப்பா இங்க வரக்குள்ள நான் இஞ்சா இருக்கேன். நான் பிறந்த காலத்துல இருந்து நான் இஞ்சா இருக்கேன். 40 வருஷத்துக்கு முற்பாடு அம்மா அப்பா எல்லாம் இங்க முதல் சேனக்காடு வெட்டி நாங்க 40 வருஷத்துக்கு முற்பாடு இங்க வந்திருந்தோம். நாங்க ஒரு 5-6 பேர் தான் முதல் வந்திருந்தோம் இந்த ஊருக்கு. அதுக்கப்புறம் மொத்தமா முழு பேரும் ஒரு 200 குடும்பம் 300 குடும்பத்துக்கிட்ட இங்க வந்துட்டாங்க. இப்ப 40-45 வருஷத்துக்கிட்ட இந்த காணியில நாங்க ஆட்சியா இருந்தோம். நாங்க கஷ்டப்பட்டு கொள்ளு கொத்தி, தேன் பட்டி, மீன் பிடிச்சி, இப்படித்தான் நாங்க இங்க இருந்து வாழ்ந்து இந்த கஷ்டப்பட்ட ஆட்கள் தான் இங்க இருக்கிறலாம். அவங்களுக்கு வசதி குறைவு, இந்த பகுதியில வசதி எல்லாம் குறைவு. அவங்களுக்கு தண்ணி நாங்க முதல்ல அந்த நேரத்துல இங்க இருந்து ஊருக்கு தான் போய் தண்ணி அள்ளி வர்றது. அங்கால சம்பு கழிக்க அங்கால போய் தண்ணி அள்ளி வந்தா நாங்க குடிச்சுதான் தண்ணி பிரச்சனை இருந்தது. இப்ப கொஞ்ச காலமா தண்ணி இல்லை. தண்ணி பிரச்சனை இங்க நிறுவனங்கள்லாம் அது இது இந்த கிணறுகள் அது எல்லாம் கட்டி இப்ப எங்களுக்கு எந்த ஒரு தண்ணி பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்ப நான் யுத்தத்துக்கு பிறகு நாங்க போனதுக்கு பிறகுதான் இப்படி வந்தது. இதெல்லாம் இந்த இருக்கு வீடு, எங்களை வீடு அந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கு இதான் புள்ளியாருன்னு சொல்லி இது பேர் பெற்ற இடம் சம்புக்களி. இந்த இருக்கு அந்த வேப்ப மரம் தான் கோயில் புள்ளியார். இந்த வெட்டருக்கு இவ்வளவும் எங்களோட ஆதி காலத்திலேயே அவங்க இது வெள்ளம் வச்சது பரம்பரையா இருந்த காணி தான். இது ஒரு 100 வருஷத்துக்கு மேல அவங்க இருந்த காணி தான் இந்த பதியல். இப்ப இதுக்குள்ள அனல்மின் நிலையத்துக்கு அடுத்த இந்த பகுதிக்குள்ள இத்தனை குளம் வருது கிட்டத்தட்ட? சரியான இது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. 10 குளம் இருக்கு. நான் சொல்ற குளத்தை 2 குளம். தம்பு குளம் உண்டு, இருப்பு குளம் 2, செல்றாயிட குளம் 3, பப்பாசிர குளம், குளவங்குளம், கரடிப்பாளி குளம், அங்கால செட்ட குளம், இந்த ஏபி சைடில் ஒரு குளம், ஏபி சைடில் 2 குளம் போகுது. அப்போ பாருங்க 10 குளத்துக்கிட்ட போகுது.
10 குளத்திலையும் கிட்டத்தட்ட எவ்வளவு காணி நாங்க பயிற்சி. இந்த குளத்தை வளைச்சிருக்கிற காடு முழுதும் நாங்க வெட்டி சோழன் கச்சா நாட்டின் காணி தான். இது வெட்டாத காணி ஒண்ணுமில்லை இருக்கு. இது உங்களுக்கு பார்த்தா காடா தெரியுது. இப்ப நாங்க உள்ள போய் பார்த்து வந்ததுல கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த பகுதிக்குள்ள இருக்கு. 2006ஆம் ஆண்டு 100 வீட்டு திட்டம் என்ற ஒரு செயற்திட்டத்துல இந்த சந்தோஷபுரம் மக்களுக்காக 100 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல அதிகமான வீடுகள் வந்து இந்த பகுதிக்குள்ளான் இருக்கு. இப்ப நாங்க நிக்கிறது கூட இந்த அனல் நிலையத்துக்கு போடப்பட்ட வேலி ஒரு வீட்டை உடைச்சு அதுக்கு இடையால போறதா தான் இருக்கு. அதை விட அந்த மக்கள் பாரம்பரியமா வழிபாட்டு வந்த கோயில்கள், இப்பவும் அந்த மக்கள் தண்ணி எடுக்கக்கூடிய கிணறுகள் எல்லாம் இந்த பகுதிக்குள்ள இருக்கு. இந்த அனல் நிலைய வேலி போட்டா இதுக்குள்ள மக்கள் வந்து நடமாட முடியாது. இப்ப கூட அவங்க அனுமதி இல்லாம தான் இந்த பகுதிக்குள்ள இருக்கிற கிணறுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி பழங்குடி மக்கள்ற ஒரு கிராமமே இந்த அனல்மின் நிலையத்துக்காக பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அனல்மின் நிலையத்துக்கு போடப்பட்ட வேலிக்கு வெளியிலையும் மக்களுடைய காணிகள் அவங்களோட அனுமதி இல்லாம அபகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அடிப்படையான மனித உரிமை மீறலும் கூட. இப்போ அனல் மின் நிலையத்துக்கான காணிகளை அபகரிச்சது தொடர்பாக, இந்த காணிகளை கையகப்படுத்தின தொடர்பாக மிகப்பெரிய சிக்கல்களை, மிகப்பெரிய பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அது ஒரு கேள்விகளாகவே எங்கள்கிட்ட இருக்கிறது. ஒன்று வந்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு இந்த பகுதி முழுக்கவுமே வந்து அரசாங்கம் அடாவடியாக கையகப்படுத்தினா தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பின்னால் மிகப்பெரிய மனித உரிமை மீறல், மிகப்பெரிய அடிப்படை உரிமை மீறல்கள் இருக்குது. அது ஒரு தீவிரமாக அதை பற்றி கதைக்க வேண்டிய நேரம் இது. காணிகள் அபிவிருத்திக்காக கையகப்படுத்தப்படலாம். அது கையகப்படுத்துறதுக்கான படிமுறைகள் இருக்குது. அரசாங்கமே சொல்லியிருக்கு, என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய காணிகள் கையகப்படுத்தப்படலாம். காணிகள் கையகப்படுத்துறதுக்கு முதல் இதனுடைய உரிமையாளர்களோட அதை பற்றி கலந்துரையாட வேணும். அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி ஆக வேணும். அவங்களுடைய அனுமதி வேணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான கம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கணும். இதுவுமே இந்த இடத்துல நடக்குது. யுத்தத்தால மக்கள் 2006 ஏப்ரலில் இடம்பெயர்ந்த பிறகு காணிகள் அடாவடியாக கையகப்படுத்தப்பட்டு அனல் மின் நிலையத்துக்கும் வேறு தொழிற்பேட்டைகளுக்கும் கொடுத்து இது நடந்து போயிட்டு 2011ஆம் ஆண்டு இங்கே சுற்றுச்சூழல் ஆய்வு தாக்க ஆய்வு நடத்தல. இது டெல்லியை சேர்ந்த மென்ட்ரெக் என்ற நிறுவனம் தான் இங்கே செய்திருக்கு. அந்த காலப்பகுதியில் இந்த பகுதி முழுக்கவும் மக்கள் இல்லாத பகுதியாக இருந்தது. மக்கள் இல்லாத பகுதியில் ஆய்வு செய்த நிறுவனம் சொல்லி இருக்குது, இந்த பகுதியில் கைவிடப்பட்ட வயல்கள், கைவிடப்பட்ட குளங்கள் இருக்கிற பகுதியாகவும் இந்த பகுதிக்குள்ள எங்கேயுமே சமூக பொருளாதார கட்டமைப்புகள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்குது. ஒன்று இந்த பகுதியில் இருந்த மக்கள் ஏற்கனவே வேறு இடத்துல குடியமர்த்தப்பட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. இது மிக தவறான ஒரு வாதம். ஏனென்றால் அந்த காலத்தில் மக்கள் முகாம்களில் இருந்து இங்கே திரும்ப வாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ரெண்டாவது, இந்த கடற்கரை பகுதி முழுவதும் மீன்பிடி தொழில் செய்யப்படாத பகுதிகளாக, கடற்படையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளாக தான் சொல்லப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கு மீளக்குடி வந்த பிறகு, மக்கள் இன்றைக்கு விட்டு முழுதாக மீளக்குடியேறினதுக்கு பிறகு இந்த கடற்கரை முழுவதுமே மக்கள் தங்களுடைய கடற்தொழிலை செய்கிற ஒரு பகுதியாகவும், இந்த வயல் நிலங்களும் குளங்களும் மக்கள் திரும்ப தன்னுடைய வாழ்வாதாரத்தை செய்கிற ஒரு பகுதியாகவும் தான் காணப்படுது. இது தவிர மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிற காட்டுப்பகுதி, இந்த குளம் சார்ந்த வனப்பகுதி வந்து பழங்குடி மக்களுக்கு சொந்தமான வனப்பகுதி. இந்த பழங்குடி மக்கள்லாம் சந்தோஷபுரம் தொடங்கி பாட்டாளிபுரம், நல்லூர், இலக்கந்த தொடங்கி இங்கேருந்து வாகர வரையும் இருக்கக்கூடிய மக்கள். முக்கியமாக சந்தோஷபுரத்தை சாலையூரில் இருக்கிற பழங்குடி மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். மற்ற எல்லாருமே எப்போ ஒரு காலத்தில் வந்தவர்கள் தான் மிக மூத்த குடிகளாக நாங்கள் பார்க்குறோம். இந்த மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்கி இருந்த வனப்பகுதி தான் இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற வனப்பகுதி. இந்த வனப்பகுதியிலாம் இந்த மக்கள் தேன் எடுத்தாங்க, விறகுகள் வெட்டி விறகு சந்தைப்படுத்தினாங்க. இந்த பகுதி முழுக்க இப்போ எங்களுக்கே தெரியும், பாலப்பழம், வீரப்பழம் என்று சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கு காலம் கிடைக்கிற பழங்களை, வனத்தில் கிடைக்கிற பழங்களை சந்தைப்படுத்தி அதனுடான வாழ்வாதாரத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாரையும் அந்த வேலைகளை செய்யாமல் விட்டுட்டு நாங்கள் கரியல்ல கூப்பிடுற வேலையை தான் செய்கிறோம். இன்றைக்கு இப்போ இன்றைக்கு நான் காய்ச்சி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அறிவித்தல் வந்திருக்கு, அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, இந்த பகுதியில் இனி எந்த மக்களுமே மீள குடியேற்றப்படாமல் இல்லை, எல்லா மக்களும் மீள குடியேறிட்டாங்க. அது உண்மையும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கும் மக்கள் மீள குடியேறாத பகுதிகளை பார்க்குறோம். நாங்கள் சந்தோஷபுரத்தில் ஒரு தொகுதி காணிகள், மக்களோட காணிகள் இந்த பகுதிக்குள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்த இன்னும் மீள குடியேற்றப்படாமல் அந்த காணிகள் அப்படியே அனல் மின் நிலையத்துக்காக சுவீகரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிலக்கரியை கொண்டு வர கடற்கரை சென்னையில் இருக்கிற ஒரு 100 மீட்டர் அகலமான பாதையில் இருக்கிற 41 குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கிற காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. அதனால் சம்பூரில் இருக்கிற 20 மீட்டர் அகலமான கடல் நீரை இந்த அனல் மின் நிலையத்துக்கு கொண்டு வர பாதையில் இருக்கக்கூடிய மக்களோட காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களுக்கு என்ன நடக்கும், இந்த மக்களோட காணிகளுக்கு என்னன்ற சம்பந்தமாக எந்த முடிவும் இல்லை. இப்போ நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து 2006 இடம்பெயர்ந்து மட்டக்களப்பு, இங்கேருந்து காட்டாளி உறவிற ரூபூர் சீனம்படியால் ஊடுறது அப்படியே போய் மட்டக்களப்பு, ஆனால் கந்தூர் இது கல்யாங்காட்டு முகாமில் இருந்து
அப்புறம் சாயராயிலிருந்து சாயராயிலிருந்து எங்களை சம்பூர் கிழுவட்டி சம்பூர் மூதூர் கிழுவட்டி நலம்படி நிலையத்துக்கு எங்களை ஏற்றப்பட்டு அங்கேருந்து அங்கேயும் ஒரு 4 வருஷம் அங்கே இருந்தாங்க. மீண்டும் அந்த எங்களை மீண்டும் நாங்கள் இடம்பெயர்ந்து போன இடத்துக்கு சம்பூர் குடியேறப்பட்டிருக்கு, நீங்கள் அங்கே போகலான்னு சொல்லி இங்கே வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு பிறகு காடெல்லாம் வெட்டி கட்டி எல்லாம் வெளியாக்கி கொட்டில் அடித்து நாங்கள் இருந்தபோது எங்களை சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறாது, உங்களுக்கு அனநிலையத்துக்கு இந்த காணி போகுது, இந்த இதுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு ஒரு கொடுப்பனை ஒன்றும் தரமாட்டோம், அதன்படியாக நீங்கள் எங்கண்டான எழுப்பி போங்க, இல்லாட்டி ஒரு மாற்று காணிக்குள்ளே போங்கன்று. நாங்கள் இந்த காணி வந்து எங்களுக்கு 3 புள்ளிகளுக்கு 4 புள்ளிகளுக்கும் இருக்குது இந்த காணி. இந்த காணி இது 4 புள்ளிகளுக்கும் கொடுக்கக்கூடிய சேஃப்டியான காணி தான் இது. அதாவது நாங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்கணும், எங்களுக்கு வேறு காணி இல்லை என்று சொல்லி நீங்கள் எல்லா பேரும் ஒன்றாயிருந்தில்லண்டா உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த காணி நாங்கள் அவங்களுக்கு ஒன்றும் தரையிடாது, இந்த பிள்ளைகளாண்டான பதிவுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எங்கள் ஒரு தோட்டக்காணி ஒன்று இருந்த கடலோரத்தில், அந்த கடலோர பகுதி அந்த அருவியில் தோட்டக்காணியை 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டோம். நானும் செம்மன் 2 பிள்ளைகளும் இந்த காணிக்குள்ளாமல் இருக்கக்குள்ள எங்களுக்கு ஏச்சி ஆஃபீஸாரை அச்சுறுத்தல் செய்தாங்க. நான் சொன்னால் நீங்கள் இந்த காணிக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி எங்களை வெளியேற்றுமாறு நோட்டீஸை வட்டி இருந்தாங்க. நாங்கள் 84ஆம் ஆண்டு கல்யாணம் முடிச்சு இதே வளவில் கல்யாணம் முடிச்சு இதில் வளவில் இருந்து 6 பிள்ளைகள், எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைகளும் எல்லாரும் கல்யாணம் கட்டி இதில் இருக்கிற நாங்கள் இப்போ 10 வருஷமாக அகதியெல்லாம் போய் முகாம்பளியை கிடந்து இப்போ தான் வந்திருக்கிறோம். வந்ததுக்கு பிறகு ஏஜியாக்கள் வந்து எங்களை அனல் மின்னியத்துக்கு ஓடுபாத ரோட்டுன்னு சொல்லி எங்களை வளவு விட்டு எழுப்புறாங்க. நாங்கள் வளவு விட்டு எழுப்புறதா இல்லை, எங்களோட பிள்ளைகளுக்கு இன்னும் 2 குமரும் இருக்குது, அதுகளுக்கும் வளவு கொடுக்கணும். நாங்களும் இதில் தான் சீவியம் போகணும், என்ற புருஷனுக்கு மேலாது, அதால் எங்களோட வளவு எங்களுக்கே வேணும். நாங்கள் கடிதம் எழுதி கொடுத்த நாங்கள் எங்களுக்கு வளவுக்கு வளவு தாங்கண்டு, ஆனால் வளவு தாரதா இல்லை. இப்போ எங்களுக்கு வழக்கு போட்டிருக்குறாங்க. இப்ப இதால ட்ரெயின் கண்ணாலம் போட்டு ரோட்டு கொண்டு வராங்க, அதால இந்த காணியும் போகுது. 2 காணி எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப நான் எங்க போய் இருக்கிறேன், இதை கேட்டதுக்கு எனக்கு கோர்ட்டு வழக்கு போட்டுருக்காங்க. சம்பர் ஓய் அவ்வளோ என்ன ஒரு நாள் வந்தாங்க என்னோட காய்க்காமண்டு. அப்போ எங்களோட கடப்படைக்கு முன்னுக்கு வச்சு கதையை கூப்பிட்டாங்க. நான் எல்லாரும் போனேன், நான் அந்த முன்பட்டுக்காராக்கள் எல்லாரும் போனோன்னே அதில் இப்போ ஜிஎஸ்டின் சமத்தி ஏச்சியோ மின்னாட்ட கேட்டாங்க, நீ யாரை கேட்டு இந்த வளவில் இருந்து இருக்கா? நான் எந்த வளவில் நான் வந்துருக்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? எந்த வளவை விட்டாச்சு, நீ உன்னை குடியேற்றப்பட்டது, நீ உன்னை ஊருக்கு போ, உன்னை வளவுக்கு போன்னு சொல்லி அவங்க ஜிஎஸ் முகாம் ஜிஎஸ் சொல்ல கூட நான் அங்கே வரும், 2 ஊருக்கு தான் வரணும், 2 வளவுக்கு நான் வந்திருக்கணும். அப்போ நான் ரோட்லேயே இருக்கிறேன்ட்டு கேட்க, அதுக்கு சம்பூர் ஓஎஸ் என்னட்ட கேட்டேன், என்ன நீ எல்டிடியில் இருந்த மாதிரி எல்டிடி அனுபவம் உனக்கு பேசுதான் 2 சொல்லி எனக்கு நெஞ்சட்டி அப்படி அடிக்க வந்தேன். அப்போ நான் அந்த முன்போட்டுக்கார அண்ணன் இல்லைன்னா எனக்கு அடிச்சிருப்பேன். அப்போ அந்த அண்ணன் கேட்டேன், சரி அந்த பொடியும் சின்ன பொடியும் நீங்கள் இப்படி கேட்குதானே, இந்த மாதிரி காய்ச்சதுக்கு நீங்கள் இப்படி கேட்குறீங்க, அப்போ 2 அப்பா அம்மா காய்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு அதே இதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் எனக்கு இங்கே எந்த இதுவுமே எனக்கு தரல. இந்த பொட்டியில் கூடி நான் இந்த அம்மா எனக்கு 2 சார்ந்து இருந்தவ, மிச்சம் நான் காட்டில் மரங்கள் தரிக்கிறதும் அதை தரிச்சு தான் போட்டு ஒவ்வொரு ஆக்கும் ஒவ்வொரு சாமான் தருவாங்க, அடியாண்டி சொல்லி கொட்டடியாண்டி சொல்லி சொன்னவங்க. இதை சனம் தான் எனக்கு இந்த கொட்டடி அடிக்கிறதுக்கு இவ்வளோ சாமான் வந்து நான் அடிச்சிருக்கேன். மீன சங்கத்தால என்னை பதிவு பட்டுட்டாங்க இங்கே பிரச்சனையால. இங்கே பதிவு என்ன பதிவு இல்லை, இங்கே ஊர் பதிவோடு எனக்கு இல்லை, இங்கே ஊர் பதிவு இல்லை. இங்கே எந்த தென்னம்புள்ள கொடுத்தவங்க, அந்தந்த சாமான் கொடுத்தவங்க, காசு கொடுத்தவங்க, கொட்டில் கொடுத்தவங்க, கப்பூஸ் கொடுத்தவங்க எதுவுமே எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் தரல இவங்க. நிலம்ன்றது தமிழ் மக்களை பொறுத்தவரை அது அவங்களோட ஆன்மா. அந்த ஆன்மாவிலேயே இந்த அனல்மின் நிலையம் கை வச்சிருக்கு. நிலத்தை நம்பித்தான் அங்க இருக்கிற அதிகமான மக்களோட வாழ்வாதாரம் இருக்கு. அதனால விவசாயிகள் தங்களோட எதிர்காலம் பற்றி கவலையோடையும் அச்சத்தோடையும் இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த அனல் நிலையம் பாரத்தால கரடிப்பாலை குளம் ஒன்று இருக்குது, பம்பு குளம் உண்டு, புலகம் குளம் அப்படி இருக்குது. அதனால நயந்த குளம் இங்கே பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தூரங்குளமும் இருக்குது. அப்போ இதால் எங்களுக்கு ஒரு குளத்துலேருந்து தான் தண்ணி வர வேண்டியது. அதால் எங்களுக்கு பாதிக்கப்பட நிறைய இருக்குது. அதால் இந்த வெளி முழுக்க இந்த குளத்தை நம்பி தான் இருக்குது. ஒரு குளத்துலேருந்து வர தண்ணி எங்களுக்கு துப்புராக காணாது. அதுக்கு இந்த அனல் நிலையம் இருந்தால் நாங்கள் கடைசியில் பட்டினி இருந்தால் சாவராட்டம் வரும்.
சம்பூர்ல இந்த அனல்மின் நிலையம் அமைக்கப்பட போறதால ஏற்படக்கூடிய பிரச்சனையில சுகாதார பிரச்சனையும் மிக முக்கியமானது ஒன்றும். மனிதர்களுக்கும் சரி, மனிதர்கள் வளர்க்குற கால்நடைகளுக்கும் சரி, இந்த காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் சரி, இதனால மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இந்த பறக்கும் சாம்பல் என்று சொல்ற நிலக்கரி எரிச்சு வர கழிவுகளால அதிகமான ஆபத்துக்கள் வரலாம் என்றும் எதிர்வு கூறுறாங்க. நிலக்கரி என்பது சர்வதேச நாடுகளால் தற்பொழுது வெகு குறைவாகவே பயன்படுத்தப்பட்டு பயன்பாடு அருகிக்கொண்டு வருகின்ற இச்சூழலில் சம்பூர் பிரதேசத்தில் இலங்கையில் மீண்டும் ஒரு நிலக்கரி அனல் மின் நிலையத்தை சம்பூர் பிரதேசத்தில் நிறுவுவதன் மூலமாக பல்வேறு வகையான மனிதனுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய நோய்களோ சரி, தீங்கான சம்பவங்களோ சரி, ஒழுங்கான பராமரிப்பு மேல் நடைபெற வாய்ப்புகள் பல உள்ளன. அந்த வகையில் நிலக்கரியை நாம் பயன்படுத்தும் போது நிலக்கரி எரிப்பதனால் தான் நம்ம அனல் மின் பெறப்படும். நிலக்கரி எரிக்கப்படுகின்ற போது அதிலிருந்து கந்தகவீர் ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சயனைடு, அதை விட பார உலோகங்களான கட்மியம், நிக்கல், குரோமியம், பாதரசம் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் வாயு வளிமண்டலம் மூலமாகவோ அல்லது நீர் மூலமாகவோ அல்லது மண் மூலமாகவோ பல்வேறு வகைகளில் மனிதனை சென்றடையும். ஒழுங்கான பராமரிப்புகள் மூலம் இவைகள் கட்டுப்படுத்தப்படாமல் வளிமண்டம் மூலமாக வருகின்ற போது மனிதனுக்கு சில ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படும். சரும நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் பார்வை பிரச்சனைகள், மற்றது சுவாச பிரச்சனைகள், சுவாச அலர்ஜி, தோல் புற்றுநோய், எல்லாம் கேன்சர் கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. அதே போல பார உலோகங்கள் காரணமாக மூளை மண்டல நரம்பு மண்டல பாதிப்பு காரணமாக மூளை தாக்கங்கள், குறை மாத பிரசவம், குறை வால் தகவு, மற்றது இவ்வாறான பல புத்தி கூர்மை குறைவான பல குழந்தைகள் பிறகு கூட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான பிரச்சனையாக சாம்பல் கரிம பயன்பாடு இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியது, மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டியது. இவ்வாறான சாம்பலை பயன்படுத்துவதற்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் இவற்றை கையாள்வதில் உள்ள சிக்கல் அல்லது சேமிப்பதில் உள்ள சிக்கல் காரணமாக இவை பரவக்கூடும். சம்பூர் பிரதேசத்தை பொறுத்தளவில் காற்றுகள் சுழன்றடிக்கும் எந்த பக்கத்திலேயும் எந்த நேரமும் சுற்றியடிக்கக்கூடிய சூழல் உள்ளதால் மிக அண்மையில் வசிக்கக்கூடிய மோதூர் கிழக்கு பிரதேச மக்கள், அடுத்தது மோதூர் மக்கள் இவ்வகையான சாம்பல் கரிம இதுகளை சுவாசிக்கலாம். அல்லது மழையோடு நீர் சேர்ந்து வருவதன் காரணமாக வெகுவாக எல்லோராலும் கதைக்கப்படுகின்ற அமிலமலை தாக்கம், இந்த அமிலத்தன்மையான வாயுக்கள் மழை நீருடன் வழியில் ஊடாக மழையுடன் கலந்து அமிலமலை போன்று நிகழ்ந்த போது மனிதனுடைய சருமத்துக்கும் சுவாசத்துக்கும் அங்கங்களுக்கும் பொதுவான மிகவும் தீங்கான வாழ்தகவு குறைந்த நிலையை ஏற்படுத்தும். இந்த பகுதியை பொறுத்த மட்டும் ஆதிவாசிகள் நீண்ட காலமா இங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த அனல்மின் நிலையம் இங்க அமைக்கப்படுறதால அந்த ஆதிவாசி மக்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்று நீங்க கருதுறீங்க? இலங்கையை பொறுத்தவரையில் ஆதிவாசிகள் 2 பிரதேசங்களில் வாழ்கிறாங்க. ஒன்று மகியங்கனை அண்டிய பிரதேசம், அடுத்த 2வது மூதூர் கிழக்கின்ற சந்தோஷபுரம், பாட்டாளிபுரம் முதற்கொண்டு வெறுகல் பிரதேசத்தின் சில பகுதிகளும் வாகரைகின்ற சில பகுதிகளுமே ஒரு நில தொடர்ச்சியுடன் வாழ்கிறார்கள். இவர்கள் கூடுதலாக இந்த வனத்தை நம்பியே தங்களது ஜீவனத்தை கொண்டு நடத்துகிறார்கள். அவர்களோட பிரதானமான தொழிலாக இருக்கிறது தேனெடுத்தல், பழங்கள், அந்த சீசன் உற்பத்தியாகிற பழங்களை கொண்டு விற்பனை செய்தல், அடுத்தது விறகு வெட்டுதல். இந்த 3 தொழிலையுமே பிரதானமாக கொண்டு நடத்துகிறாங்க. இந்த அனல் நிலையத்துக்காக எடுக்கப்பட்டுள்ள 505 ஏக்கர் பெரும்பாலான பகுதிகள் இந்த மக்கள் நம்பி வாழ்கிற ஒரு வனப்பகுதி. ஆகவே இந்த வனப்பகுதியை அவர்கள் எடுக்கிறதால இந்த கூறிய 3 தொழில்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருகோணமலையை பொறுத்தவரை மீன்பிடி மிக முக்கியமான தொழில். ஆழமில்லாத திருகோணமலை குடாக்கடலும் அங்கே இருக்கிற பவள பாறைகளும் இதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. சம்பூரில் அமையிருக்கின்ற அனல்மின் நிலையத்தால் இதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா? சம்பூரில் அனல்மின் நிலையம் அமைக்கப்படும் போது திருகோணமலை துறைமுகத்தை ஒட்டி 3 பிரச்சனைகள் இங்கே உருவாகின்றன. ஒன்று,
கொட்டியாரக்குடா கடலில் மீன்பிடி எதுவும் இடம்பெறவில்லை, அல்லது மீன்பிடி ஒரு முக்கியமான தொழில் இல்லை என்றுதான் அந்த சூழல் பாதுகாப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது உண்மைக்கு புறம்பானது, முற்றிலும் தவறானது. 3 இடங்கள் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது. ஒன்று, கரக்கடை சேனையில் அமைக்கப்பட போகும் இறங்கு துறை ஒரு மீன்பிடிக்கு வளமான இடம். மகாபலி கங்கை துறை அந்த கழிமுகத்துக்கு அண்மையில் உள்ளது. இதில் நிலக்கரி இறக்கும் போது 6 வீதமான நிலக்கரி கடலில் விழும் என்று சொல்கிறார்கள். 6 வீதமான நிலக்கரி கடலில் விழுந்தால் அதன் காரணமாக ஏற்படுற டாக்ஸிக் அந்த கஷாயன கலவைகள்லாம் கடல் நீரில் இருப்பதால் கரக்கடை சேனை, சம்பூர், மூதூர் முஸ்லிம் மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட போகிறார்கள். நிலக்கரி கடலில் 6 வீதமான நிலக்கரி விழும் என்று சூழல் பாதுகாப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலில் 100க்கு 6 வீதம், 100 தொன் இறக்கப்பட்டால் 6 தொன் கீழே விழப்போகின்றது. 1000 தொன் என்றால் 60 தொன் விழப்போகின்றது. இவ்வளவு பாரிய அளவில் நிலக்கரி கடலில் விழும் போது அந்த கடல் நீரின் நிறம் கூட மாறி மீன்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடும். ஆகவே இந்த இறக்கும் இடம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. அடுத்தது, சம்பூர் அரசியல் பிள்ளையாக கோயிலுக்கு பக்கத்தால் வர்ற வீதியில ஊடறுத்து தான் இந்த பொதுமக்களின் காணிகளுக்கு ஊடாகத்தான் அந்த தண்ணீரை அதன் நிலையத்துக்கு கொண்டு செல்லும் குழாய் அமைக்கப்படும் போது இந்த குழாய் 7 அடி விட்டம் கொண்டது. ஒரு மணித்தியாலத்துக்கு 93 மில்லியன் லிட்டர் நீர் உள்ளே இழுக்க போகிறார்கள். இழுக்கும் போது அது மீன்பிடிக்கு அபாயத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்தில் கட்டுவலை, கரைவலை, சம்பூர் மக்களுக்கு சொந்தமான கட்டுவலைகளும் கரைவலைகளும் அமைந்திருக்கணும். ஆகவே அந்த இடத்தில் மீன்பிடி முற்றாக பாதிக்கப்பட போகின்றது. அதாவது நீரை உள்ள இழுக்கும் இடம். அடுத்த, நீரை உள்ள இழுத்து நீரை வெளிக்கொண்டு கடலில் கலக்கும் இடம் என்பது சுடுநீரை, அந்த இழுத்த நீர் இப்பொழுது சூடு நீராக மாறிவிடும். சுடுநீரை கொண்டு கடலில் கலக்கும் இடம் செல் வளைகுடான்னு சொல்லப்பட்டுள்ளது. செல் வளைகுடா என்பது செல் மீன்கள் என்பது இறால், கணவாய், நண்டு அந்த இடத்தில் அதிகமாக காணப்படுவதால் தான் அது செல் வளைகுடாண்டு வந்தது. அந்த இடத்துல நீரை கொண்டு 41 பாகை சூடாக 41 பாகை செல்சியஸ் சூடான நீரை கொண்டு கடலில் நீங்கள் பாரிய அளவில் கலக்கும் பொழுது நிச்சயமாக அது மீன்பிடியை பாதிக்கும். இப்பொழுது நாரா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. கடல் வளம் சம்பந்தமாக மிகுந்த ஆய்வுகளை மிக கரிசனை கொண்டுள்ள நாரா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோடு இப்பொழுது அமைச்சர் சொல்லுகிறார், செல் வளைகுடாவில் நாங்கள் விட மாட்டோம், கொக்கட்டிக்கு அண்மையில் உள்ள கடலில் கலக்கப் போகின்றோம். அது துறைமுக வாசலில் வருகின்றது. அந்த இடம் பவளப்பாறைகள் நிறைந்து காணப்படுற இடம். ஆகவே இப்பொழுது அவர்கள் புதிதாக அடையாளம் கண்ட இடம் கூட மீன்பிடிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த இடத்தில் இவ்வளவு பாரியளவு சூடான நீர் கலக்கும் போது துறைமுகத்துக்கு உள்ளே வர்ற மீன்களின் வருகை தடைப்படும். இதனால் ஒட்டுமொத்த திருகோணமலை மாவட்ட மீன்பிடியும் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்க போகின்றது. இப்படி விவசாயம், மீன்பிடி, சுற்றுச்சூழல், நிலம், சுகாதாரம் எல்லாவற்றுக்கும் பெரிய அச்சுறுத்தலா அமைய போகிற இந்த அனல்மின் நிலையம் இலங்கையிட மின்சார தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவும் பொருளாதாரத்தை விருத்தி செய்யறதுக்காகவும் அமைக்கப்பட்டதா சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில இருக்கிற அரசியலை பற்றியும் சிந்திக்க வேண்டியிருக்கு. திருகோணமலை அதுல இயற்கை துறைமுகம் காரணமாக உலக நாடுகள் எல்லாத்தாலையும் விரும்பப்படுது. இந்து சமுத்திரத்துல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்புகிற நாடுகள் திருகோணமலை துறைமுகத்தின் மீது ஒரு கண் வச்சிருக்கும். எனவே அதன் காரணமும் இதன் பின்னணியில இருக்கிறதா? இங்கு சம்பூர் அனல்மின் நிலையம் தொடர்பான புவிசார் அரசியலை நாங்கள் பேசுவது மிக சிறப்பானதாக இருக்கும் நினைக்கின்றேன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்வதாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் பனிப்போர் இடம்பெற்ற காலத்தில் அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் இணைந்திருந்தது, ரஷ்யாவுடன் இந்தியா இணைந்திருந்தது. ஆகவே இந்தியாவுக்கு எதிரான மேற்குலகம் இலங்கையில் காலூன்றிவிடக்கூடாது என்பதில் இந்தியா கவனமாக இருந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட அது பின்னிணைப்பில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை துறைமுகத்தை இந்தியாவின் அனுமதியின்றி இலங்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ற வாக்கியம் அங்கு இடம்பெற்றுள்ளது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா மாற்றமடைந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு நெருக்கமாக உள்ளது, இந்தியாவில் நட்பு நாடாக இருக்கின்றது. இப்போ இந்தியாவுக்கு உள்ள பிரச்சனை சீனா கடந்த ஆட்சி காலத்தில் அம்பாந்தோட்ட துறைமுகம், அம்பாந்தோட்ட விமான நிலையம் என்பவற்றில் பாரிய முதலீடுகளை செய்துள்ளது. சீனா பலமாக காலூன்றியுள்ளது இலங்கையில். இது தவிர மிக பரவலாக பேசப்படுற கொழும்பு துறைமுக நகர திட்டத்திலும் சீனா மிக 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 ஆழமாக வேரூன்றி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு வடக்கு கிழக்கிலேயாவது தன்னுடைய நலன்களை பேண வேண்டும், தன்னுடைய முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் சம்பூர் அணுமின் நிலையம் வருகின்றது. அது திருவண்ணாமலை துறைமுகத்தின் உட்பகுதியில் சம்பூர் அமைந்துள்ளது. ஆகவே இந்த இடத்தில் பாரிய முதலீட்டினை செய்தால் இந்தியாவின் நலன் அங்கு பேணப்படும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சியின் அரசியல் தலைமை தடுமாறுகின்றது.
சம்பூர் அனல்மின் நிலையத்தை பொறுத்தவரை அரசியல் தலைவர்களும் மக்களும் அதனை கையாள்றது தொடர்பா தடுமாற்றமான ஒரு நிலையிலே இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா அதன் பின்னணியில இருக்கிற அபாயகரமான அரசியலும் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்படியான அபாயகரமான அரசியலை கையாள்றதுல உள்ளூர் அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் அமைப்புகளும் மக்களும் என்ன செய்ய போறாங்க? நான் கடந்த காலத்தில் மூதூர் பிரதேச சபையில் எதிர்கட்சி தலைவராக இருந்து நான் இருக்கும்போதே மூதூர் பிரதேச சபையில் ஒரு அதாவது மஹிந்த ஆட்சி காலத்திலேயே நான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தேன்னா இந்த அனல் நிலையத்துக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அப்போ பெரும்பான்மையாக இருந்த ஆளுங்கட்சியில் இருந்தவர்களை அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை. காரணம் அவங்களுக்கு அந்த அவங்கள மேல் பகுதியிலிருந்து கிடைச்ச அழுத்தங்களால் எனக்கு ஆதரவு கிடைக்காம அந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அது பிரேரணையாக நாங்கள் பிரேரணையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர அது சம்பூர்ணமாக ஒரு பதிவாக எடுக்க மாட்டோம் என்று சொல்ற அளவுக்கு அந்த பிரேரணை ஒரு அரை நாள் விவாதத்துக்கு விடப்பட்டும் அது முடிவில்லாமல் முடிஞ்சது. இது போல நாங்கள் பல அரசியல் பிரமுகர்கள் எல்லார்ட்டையும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். பேசியும் இந்த அனல் நிலையத்துக்கான முடிவு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. கடைசியாக நாங்கள் இப்போ கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் மக்களை பயன்படுத்தியே இதை தடை செய்யணும்ன்றதான் எங்களோட நோக்கம். மக்கள் போராட தொடங்கிட்டாங்க. மிகவும் நுண்ணிய வழிகளில் அபகரிக்கப்படுற தங்களோட வாழ்வுரிமைகளை மீட்கிறதுக்காக போராட தொடங்கி இருக்கிறாங்க. அந்த போராட்டங்களை வலுவிழக்க செய்யறதுக்காகவும் போராடும் குணத்திலிருந்து மக்களை மறதிக்குள்ள தள்ளி விடுறதுக்கும் வெளியிடப்படுற அறிக்கைகளை அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை. நடைமுறைக்கு வராத எந்த உறுதிமொழிகளையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.